அவங்க சொன்ன அந்த பயத்துக்காக நான் சொல்கிறேன். அந்த தயக்கம் எனக்குமே தான் இருக்குது. அந்த பயமும் எனக்கு இருக்குது. ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் வந்துட்டு லேட் மேரேஜ் தான். ஆனால் அவர்களுடைய வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் சிறு வயதிலிருந்தே பார்த்தது என்ன அப்படின்னா, 2 பேர்த்துக்குமே சண்டை வரும். ஆனால் அந்த சண்டைக்கு அப்புறமா வந்துட்டு அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 1000 தான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் தானே. ம். ஸோ அவங்க அந்த ஒரு சகிப்புத்தன்மையோட வாழ்க்கையோடயே வாழ்ந்துட்டாங்க. ம். அப்போ நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு வந்துட்டு அவங்கள பார்க்க பார்க்க என்னதான் எங்கள் கூட சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு புரிந்துணர்வு அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டாங்க சகிப்புத்தன்மையோட. என்னுடைய கல்லூரி நண்பர், நான் அவருடைய பெயர் சொல்ல விரும்பலை, 3 வருடமாக எங்கள் கூட படித்தவர். ஆனால் அதற்கு முன்பே வந்துட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க பேசிட்டாங்க. இவர் வந்து எங்கள் கூட இருந்த நேரத்தில் காலகட்டத்தில் ஃபோனில் மட்டும்தான் அந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்கிறாரு தவிர நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த 2 மாதமும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் கிடைக்கல. அதுக்கு பதிலாக அந்த கல்யாணத்துக்கான வேலையை அந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கல்யாணம் பண்ணி 1 வருஷம்தான் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சா? டிவோர்ஸ் ஆயிருச்சு.